நம்மளுடைய இந்த வாரம் என்என்எம்எஸ் பகுதி அதுக்கு உண்டான கேள்வி கொடுத்துருக்காங்க. 440 மீட்டர் நீளமுள்ள கம்பியானது 5 வட்டங்களாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தினுடைய ஆரம் என்ன? இப்போ நான் ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதனுடைய ஆரம் இது மாதிரி 5 வட்டமாக 440 மீட்டரை வளைச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு வட்டத்தினுடைய ஆரம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 5 வட்டங்களோட இப்போ வட்டத்தை வளைக்கிறோம் அப்படின்னாவே அது என்ன? சுற்றளவு. சரியா? இப்போ 5 வட்டங்களினுடைய சுற்றளவு, இந்த 5 வட்டங்களோட சுற்றளவு எதுக்கு சமம்? 440 மீட்டருக்கு சமம். இப்போ 5 வட்டத்தோட சுற்றளவு 440னா ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஒரு வட்டத்தின் சுற்றளவு இப்போ என்ன பண்ணணும்? 440 5ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 5ஆல் டிவைட் பண்ண என்ன வருது? 8 88 மீட்டர் வருது. இப்போ வட்டத்தினுடைய சுற்றளவு 88 மீட்டர். அப்போ வட்டத்துக்கு என்ன சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 2πr. 2πr எதுக்கு சமம்? 88 மீட்டருக்கு சமம். அப்போ 6 மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ 88 இங்கே இருக்கக்கூடிய 2πயால் வகுத்துக்கணும். வகுத்த என்ன வரும்? 88 டிவைடட் பை 2. இந்த பையோட மதிப்பு 22/7 எழுதுறேன். அப்போ அதை என்ன பண்ணுவோம்? தலைகீழாக மாறிடுமா? 7/22 மாறும். இப்போ 1 2 2 4 8 4 2 8 1 22 22 2 22 44. அப்போ R சமம் 7 2 14 மீட்டர். இப்போ வட்டத்தினுடைய ஆரம் எவ்வளோ கிடைக்குது? 14 மீட்டர் கிடைக்குது. ஓகேவா?